ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 31/12/2021 மார்கழி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனுச நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாள் இந்த நாள். இன்றைய தினம் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்ளுகின்ற ராசி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சந்திர பகவான் விருச்சக ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய தினப்பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பற்றி பார்த்துவிடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரதோஷ திருநாள், அதிலும் தேய்பிறையில் வருகின்ற ஒரு பிரதோஷ திருநாள். இந்த வருடம் 2021 இறுதி நாளும் இறுதி பிரதோஷமும் இந்த பிரதோஷமாகும். ஆகையினால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேய்பிறையில் வருகின்ற பிரதோஷம் ஒருபுறம் இருக்க, அதே நேரத்தில் மாலை 6 மணி அளவில் வணிசை கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் மாலை ஒரு 5:30 மணிக்கு பிறகாக 6:30 மணிக்குள்ளாக நீங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவன் பிறை சூடனிடம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீர வேண்டும் என வேண்டிக் கொண்டு உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் கடன் அமைப்புகளை தீர்ப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வழிபாடாக இன்றைய நாளினுடைய வழிபாடு அமையும். ஆகையினால் கடன் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக என்னால் மேலுக்கு வர முடியல, பொருளாதாரத்தில் ரொம்ப மந்தமான கீழ்நிலையில் இருக்கின்றேன் அப்படின்லாம் கஷ்டப்படுறவங்க இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் மறைந்து பொருளாதாரத்தில் நீங்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என மாலை பொழுதில் 5:30 மணிக்கு மேலாக, அதாவது 5:30 மேலாக இறைவன் பிறைசூடனை வணங்கி கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, மேச ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை மேசராசிக்காரர்கள் எதிலும் சற்று நிதானமான ஒரு அமைப்பில் ஈடுபடுவது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. ஆன்மீகத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு பற்றுகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் இந்த நாள் சிறப்பான நாளாக விளங்குகின்றதே தவிர மற்ற புதிய முயற்சிகள் அனைத்தையும் சற்று தள்ளி போட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நான் இந்த நாளினை கூறுவேன். குறிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள், வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு நாள். இந்த செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாக செலவுகள், வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, செலவுகள் அதிகமாக நடைபெறுவதற்கான ஒரு நாளாக இருப்பதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் அதிக மனக்குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதனால் இன்றைய தினம் ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மன தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆகையினால் ஏதேனும் முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் அதனை ஒத்தி வைப்பது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கூட்டுத்தொழில் நல்ல மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு பயணங்கள் ஏற்படுகின்ற நாள். இந்த பயணங்களை இன்றைய தினம் ஏற்படுகின்ற பயணங்களை அனுசரித்துக் கொள்வது மிக மிக சிறப்பினை கொடுக்கும். இன்றைய தினம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. உங்களுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் முயற்சிகள் எதிலும் ஒரு சிறு தடையையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தி அதன் பிறகு வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. இன்றைய தினம் ஏற்கனவே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த நிர்வாக செலவுகளை அதிகப்படுத்துறது, கொஞ்சம் மனநிலையில் குழப்பத்தை ஏற்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தும். ஆகையினால கணவன் மனைவி அமைப்புகளில் கொஞ்சம் அவசரப்பட்டு எதையும் முடிவெடுக்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய விருப்ப திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. என்னதான் இருந்தாலும் 7 சந்திரன் கேதுவோடு இணைந்திருப்பது அந்தளவிற்கு சிறப்பு இல்லை என்பதனால் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாள் இந்த நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வருமானம் நல்லபடியாக இருக்கின்ற நாள். ஆனால் கொஞ்சம் கடுமையான உழைப்புகள் கூடுதலாக இருக்கும். இன்றைய தினம் லாபங்கள் பெருசாக வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் வேலை தொழில் அமைப்புகள் சீராகி அந்த வேலை தொழிலுக்கு என்ன வரவு வரணுமோ அந்த வரவு வந்துடும். ஆகையினால் லாபங்களை பெருசாக எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் வரவுகள் நன்றாக வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருப்பதனால் கொஞ்சம் அதில் அனுசரித்து போனோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வரவுகள் அனைத்தும் ஒன்று, ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு சரியாக போயிடும். இல்லைனா ஏதேனும் ஒரு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி அந்த மருத்துவ செலவுகளுக்காக அந்த வருமானங்கள் செலவிடப்படுவதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு என்பதனால் தேக ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் அந்த அழுத்தத்தை கொடுக்கும். ஆகையினால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனசெல்லாம் அப்படியே ரெக்க கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ங்க இந்த நாள். அது நனவாகுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். எதுலேயும் ஜாலியாக இருக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு. ஆனால் இது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு முயற்சி செய்வீங்க. ஆனால் ராசிநாதன் 5ஆம் பாவகத்தில் நீசம் பெறுகின்றார். உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான அமைப்புகள்லேயே நிறைவேறும். 100 ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 70 ரூபா சம்பாதிப்பீங்க. நிறைவேறாதுன்னு நான் சொல்லலை. ஒரு தடையையோ அல்லது தாமதத்தையோ அல்லது அளவு குறைந்த அமைப்புகளிலேயோ அந்த ஆசை நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு நாள். குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மருத்துவம் நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. காதல் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற சிறு சிறு செயல்களால் உங்களுடைய காதல் அமைப்புகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் கூட இன்றைய தினம் உண்டு என்பதனால் உங்களோட காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தைகளோட தேக ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. மனம் ரீதியாக சிறு சிறு மனக்குழப்பங்களோ அல்லது மன சோம்பல்களோ ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குவதனால் அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இன்றைய தினம் வேலை தொழில் அமைப்புகள் எப்போதையும் போலவே நார்மலாக இருக்கின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வரவுகள் இருக்கும். இந்த வரவுகள் அப்படிங்கிறது தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி கையில் வருகின்ற பணம்னு நான் சொல்லைங்க. ஏற்கனவே நீங்கள் சேமித்து வச்சுருக்கிற பணத்தெல்லாம் இன்றைய தினம் செலவு செய்வீங்க. என்னையா இப்போ வரவுன்னா அதுக்குள்ளே செலவுங்கிற அந்த செலவு சுப செலவு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. என்னது? ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக செலவு செய்கிறது, ஒரு இடம் வாங்கிறதுக்காக செலவு செய்கிறது, ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை ஏற்படுத்துவதற்காக அந்த செலவுகள் அமையும் அப்படிங்கிறது தாங்க விஷயம். இப்போ சொல்லுங்கள், அது வரவா செலவா? ஆக மொத்தத்தில் இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வைக்கிறீங்க, அது வரவா செலவா? பணத்தை அங்கே கொடுத்தாலும் பொருளை வாங்கிட்டு வரீங்க இல்லையா? அந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையை பெண்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை மனசுக்கு ஆசைப்பட்ட பொருட்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாள். ஆக மொத்தத்தில் உங்களோட பர்ஸு காலியாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இந்த நாள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முதலீடுகளை எல்லாம் போடுவீர்கள். தினம் தினம் அந்த தொழிலுக்காக முதலீடு ஒரு உதாரணத்திற்கு காய்கறி கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவராக இருப்பார். அவர் அன்னன்னைக்கு முதலீடு போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான நண்பர்கள்லாம் உடன் கேது இணைந்திருப்பதனால முதலீடுகளை அளவாக போடுங்க, பெருசாக போடாமல் அளவாக போடுங்க. ஏன்னா முதலீடுகள் உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கின்ற அமைப்பில் இன்றைய தினம் இல்லை. ஆகையினால் வரவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சி போடுறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக சிறப்பு. நீங்கள் வாங்குகின்ற பொருட்களை 1க்கு 2 முறை பார்த்து வாங்குங்க. அந்த பொருளோட தரமோ அல்லது அந்த தரத்தை விட கூடுதலான விலை கொடுத்தோ இன்றைய தினம் வாங்குவீங்க. அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு நல்ல நாள் என்றே நான் உங்களுக்கு சொல்லுவேங்க. சரி, எந்த விஷயத்துலலாம் நல்ல நாள் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள் தடைபடலாம், தாமதமாகலாம், ஆரம்பத்தில் தோல்விகளை கூட தழுவலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விடாமுயற்சியோடு இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
இன்றைய தினத்தினை பொறுத்தவரை மன திருப்தியான நல்ல பலன்களை எல்லாம் நடத்தி கொடுக்கின்ற ஒரு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நல்ல மேன்மைகளை பெற்று லாபங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு வெளியிட பயணங்கள் ஏற்படும், அந்த இட மாற்றங்கள் ஏற்படுகின்ற பயணங்களையும் மாற்றங்களையும் அவ்வாறே அனுசரித்து கொள்வது மிக மிக நல்லது. அவ்வாறாக ஏற்படுகின்ற பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படலாம். தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்து வழக்கத்தை விட வருமானம் சற்று கூடுதலாக இருக்கின்ற ஒரு நாள். ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற நாள். இல்லத்தரசிகளுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு லாபங்கள் மட்டுமில்லாமல் ஏதேனும் திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் எல்லாம் தொழில், வேலை, வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு நாள். ஒரு வருமானத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகி கடுமையான முயற்சிக்கு பிறகு வருமானத்தை கொடுக்கின்ற நாள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லாபம் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேங்க, ஆனால் வருமானம் கிடைக்கும். உங்களுடைய வேலைக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சு அதன் பிறகு இன்றைய தினம் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. ஆகையினால் வேலையில்லாத நண்பர்கள் கூட இன்றைய தினம் வேலையை தேடிங்க, கொஞ்சம் வெளியிடங்களில் வேலையை தேடிங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் சிறு சிறு வேலை கிடைக்கும். அது பெரிய லாபங்களை கொடுக்கின்ற வேலையாக இருக்காது, இருந்தாலும் கிடைக்கின்ற வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 10ஆம் அதிபதி குடும்பத்தில் நீசம் பெறுகின்றார். உங்கள் வேலைன்னு வேலைக்காக ஓடி ஓடி குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுருவதற்கான வாய்ப்புண்டு. அதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் இன்றைய தினம் உண்டு என்பதனால் இன்றைய தினம் வேலை, தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் முழுக்க அதிலேயே கவனத்தை செலுத்தி குடும்பத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சில் 10ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நீசம் பெறுகின்றார். தொழில் செய்கின்ற இடங்களில் தொழில் சார்ந்து நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை, ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக இருப்பீங்க, இந்த தேதியில் உனக்கு வேலையை முடிச்சு கொடுக்குறப்பா அப்படின்னு இன்றைக்கி ஏதாவது அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறீங்க, ஒப்பந்தங்களை ஏற்றுக்கிறீங்க, இல்லை வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாக்கு தவறுவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களால் அதை செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஆகையினால் இன்றைய தினம் அவசரப்பட்டு யாருக்கும் அதாவது லிமிட்டட் பீரியடுக்குள்ளே வாக்கு கொடுக்காதீங்க. எதுக்கும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா சொல்லி வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக சிறப்பு. இன்றைய தினம் வருகின்ற வருமானங்கள் உங்களுடைய கையில் தேக்க முடியாத நிலைமையில் உடன் இருக்கின்ற கேது சிறு சிறு விரயங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் வருகின்ற வருமானங்களை முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினம் குடும்பமானாலும் சரி, தொழில் செய்கின்ற இடமானாலும் சரி, வருமானத்தை கணக்கு வழக்க நீங்கள் பார்க்காம இருக்கிறது மிக மிக நல்லது. வேறு ஒருவரிடம் இன்றைய தினம் ஒப்படைத்து விடுவது மிக மிக சிறப்பு என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். நல்ல பக்தி மார்க்கத்தில் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கின்ற நாள். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த விஷயம் தெரியணும், அந்த விஷயம் தெரியணும்னு உங்களுக்கு புலப்படாத பல உண்மைகளை, பிரபஞ்ச ரகசியங்களை நோக்கி யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அந்த பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தகப்பனாரால் உங்களுக்கு நல்ல ஆதரவுகளும் அனுகூலங்களும் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. தகப்பனார் இல்லாதவர்களுக்கு தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கிற யாருக்கிட்டையாவது நீங்கள் உதவிகளை கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களிடமிருந்து ஒரு நல்ல ஆதரவோ உதவியோ கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. ஆனால் எப்படின்னா சீங்கிற ஒரு சொல்லி தாங்க அதை கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்திற்கு இன்றைய தினம் அப்பா கிட்ட ஒரு 500 ரூபா வெளில போகிறதுக்காக பணம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 கழுத வயசாச்சு, வேலைக்கு போய் என்னை உட்கார வச்சு சோறு போட வேண்டிய ஒரு வயசில் இருந்துக்கிட்டு ஏங்கிட்ட அவனோட செலவுக்கு 500 ரூபா கேட்குறான் பார் அப்படின்னு திட்டிக்கிட்டே அப்பா கொடுத்துட்டு போவார். இங்கே பாருங்கள், வரவு வந்துடும். அதை ஒரு அவமானத்தின் பேர்லையோ இல்லை ஒரு திட்டியோ கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் செலவுகளை அதிக செலவினங்களை செய்கின்ற ஒரு நாளாகவும் இருப்பதனால
எதை செய்தாலும் 1க்கு 2 முறை திட்டம் தீட்டி செய்வதையும், உங்களுடைய நலம் விரும்பிகள்னு உங்களுக்கு யாராவது இருப்பாங்களே அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு அதை செய்வதையும் வழக்கமாக கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் மேலும் சிறப்பான ஒரு நாளாக அமையும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிறு சிறு மன ரீதியான தடுமாற்றங்களை கொடுக்கின்ற நாளாக இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறீங்கன்னா தனிச்சு முடிவெடுக்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினம் வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் வேலையில் யாராவது டிரான்ஸ்ஃபர்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். அதே நேரத்தில் இன்றைய தினம் சிறு சிறு மனத்தடுமாற்றங்களை கொடுக்கறதுனால முக்கிய விஷயங்களில் முடிவெடுக்காமல் இருக்கிறது, முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தாமல் இருக்கிறது அப்படின்னு முக்கிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஏற்றமான நாள் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டேன். 12ஆம் பாவகத்தில் சந்திரன், அஷ்டமாதிபதியாகி 12இல் சந்திரன். இந்த நாள் நீங்கள் எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. எப்பொழுதெல்லாம் அஷ்டமாதிபதி ஒரு பாதகத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு பாதகத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்வது அந்த அளவுக்கு சிறப்பில்லை. இது ஏதோ கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த நாள் தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்துகின்ற நாள். ஆகையினால கையில் பணத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதனை ஏதாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிடுறதோ, ஒருத்தர்கிட்டனா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இல்லைங்க, உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட கொடுத்து வச்சிடுறதோ, இல்லை குடும்பத்திலே மனைவி கிட்ட கொடுத்துறது, அம்மா கிட்ட கொடுத்துறது, என் கையில் பணம் வேணாம் நான் 2 நாள் கழிச்சு கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஆகும். ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சும்மா நடந்து போயிட்டுருக்கீங்க, செப்பல் அறுந்து போயிட்டு அந்த செப்பலை தைக்கிறதுக்காக அந்த ஒரு 20 ரூபா விரயமாகும். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப அந்த வீண் விரயங்கள் அதிகமாகும். ஆகையினால் பாக்கெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் உடனடியாக அதை செலவு செய்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்ற நாள். இன்றைய நாள் ஒரே ஒரு விஷயத்துக்கு நல்லது எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்களுக்கு மாற்றமடைய எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு மனை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லை வேலை ரீதியாக ஏதாவது ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக மாற்றத்தையோ பயணத்தையோ எதிர்பார்த்து இருக்கின்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றதே தவிர மற்றபடி எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டா போதுமானது. வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற பொழுதும் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். நல்ல வருமானங்களையும் லாபங்களையும் ஏற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் மன நிறைவுகளையும் சிறப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாங்க. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, எப்படி இருக்கும் அப்படி சொல்லுங்கள். வேலை, தொழில், வியாபாரம், கூட்டு தொழில், சிறு குறு சில்லறை வியாபாரங்கள்னு நீங்கள் எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் இருந்தாலும் சரி, அந்த ஜீவன அமைப்புகளிலெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் லாபங்களையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏசி போட்ட ரூமில் உட்கார்ந்து வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பு ஜீவன அமைப்பில் இருக்கின்றவர்களுக்குமே இன்றைய நாள் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வழக்கத்தை விட தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்கள் கையில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கை இந்த சேர்க்கைன்னு எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எல்லாருக்குமே இந்த நாள் மிக சிறப்பான, மகர ராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய இம்பேக்ட் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரும் பங்காக அமையும். அது உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு சிறப்பான அமைப்பாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசிதனை பொறுத்தவரை உங்களுக்கு இன்றைக்கி ஒரே விஷயந்தாங்க. வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு கர்மமே கண்ணாய் இருப்பது இன்றைய தினம் சகல விதங்களிலும் உங்களுக்கு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். பணவரவு, லாபம், குடும்பம், கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைய தினம் கர்மமே கண்ணாய் இருங்கள்.
எந்த அளவுக்கு நீங்கள் வேலை தொழில்னு உழைப்பை அதிகமாக போடுகின்றீர்களோ நல்லா பார்த்துங்க, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெரிய லாபங்களை கொடுக்குற நாள் கிடையாது. இருந்தாலும் கூட உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் போடுகின்ற அத்தனை உழைப்புகளும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பலன் அளித்தே தீரும். வேலையில்லாத நண்பர்களுக்கு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிர்வாக செலவுகள் கூட இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். லாபம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைய தினம் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. கடுமையாக உழையுங்கள். உழைப்பை மட்டுமே பிரதானமாக கொள்ளுங்கள். உழைப்பில் கூட உங்களுக்கு தடைகளோ அழுத்தங்களோ சிறு சிறு மன சங்கடங்களோ ஏற்படலாம். இன்றைய தினம் எதிர்பார்ப்பில்லாமல் உழையுங்கள். உழைப்பை மட்டுமே இன்றைய தினம் கவனமாக கொள்ளுங்கள். அதை தவிர்த்து வேறு எந்த விஷயத்தையும் முயற்சி செய்யாதீங்க. இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பிற்கு பெரும் நல்ல பலன் கிடைக்காது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி எதிர்காலத்தில் இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற உழைப்புக்காக ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு இன்றைக்கி வேலை செய்யுங்க. வேலை மட்டும் செய்யுங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இந்த நாள். உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கைக்கு கிடைக்கின்ற நாள். அது கொஞ்சம் அளவு குறைவாக இருக்குமே தவிர, இல்லைனா ஒரு தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்குமே தவிர, நீங்கள் மனசுக்கு ஆசைப்பட்டது நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். பணியிட மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு பணியில் இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தகப்பனாருக்கு இன்றைய தினம் சிறு சிறு தேக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டாலும் தகப்பனார் வழியிலிருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இறை வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.